வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரானோடைய கண்டுபிடிப்பு. At the time of J.J. Thompson, only two fundamental particles, protons and electrons, were known. J.J. தாம்சனோட காலத்தில் ரெண்டு அடிப்படை துகள்கள், அதாவது புரோட்டானும் எலக்ட்ரான் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த இயர் 1932, ஜேம்ஸ் சாட்விக் discovered another fundamental particle called neutron. 1932 ஜேம்ஸ் சாட்விக் அடுத்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறாரு, நியூட்ரான். பட் த ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் இன் அன் ஆட்டம் வாஸ் நாட் கிளியர் டில் ரூதர்ஃபோர்ட் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். கண்டுபிடித்த அணுவில் நியூட்ரானோட அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை ரூதர்ஃபோர்டு தன்னுடைய அணுக்கொள்கையில் குறிப்பிட்டிருக்காரு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான். நியூட்ரான்ஸ் கேரிஸ் நோ சார்ஜ். இட் இஸ் ஏ நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். நியூட்ரான் மின்சுமையற்றது. அது நியூட்ரல் அப்படின்றோம், நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. அதாவது அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, நோ சார்ஜ். இட் ஹேஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் புரோட்டான், தட் இஸ் 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸ். இந்த நிறை புரோட்டானின் நிறைக்கு சமம். The value is 1.6 × 10⁻⁻24 grams. Electron mass 9.1 × 10⁻⁻28 grams. Relative charge -1. Proton 1.6 × 10⁻⁻24 grams. Charge +1. Neutron 1.6 × 10⁻⁻24 grams. Relative charge is 0. Thompson's atom model. தாம்சனுடைய அணு மாதிரி. J.J. Thompson, an English scientist, proposed the famous atom model in the year 1904. எலக்ட்ரானோட கண்டுபிடிப்புக்கு பிறகு J.J. தாம்சன் அப்படின்ற இங்கிலாந்து நாட்டு அறிவியல் அறிஞர் 1904 ஒரு அணுக்கொள்கையை வெளியிடுறார். Thompson proposed that the shape of an atom resembles a sphere having a radius of the order of 10⁻10 meter. அணுவுடைய வடிவமானது 10⁻−10 மீட்டர் ஆரமுடைய கோளத்தை ஒத்தி இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. The positively charged particles are uniformly distributed with electrons arranged in such a manner that the atom is electrically neutral. சுமையுடைய துகள்கள் நேர்மின் சுமையுடைய கோளத்தில் புதைந்து இருக்கு. தாம்சனுடைய ஆட்டம் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ப்ளம் புட்டிங் மாடல், இல்லைன்னா வாட்டர் மெலான் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதனோட மேலே இருக்குது. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது, பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ ஆட்டம் இஸ் நியூட்ரல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. த ப்ளம் புட்டிங் அட்டாமிக் தியோரி assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. Limitations of Thompson's atom model. Thompson's atom model could successfully explain the electrical neutrality of an atom. தாம்சனுடைய அணு மாதிரி அணுவுடைய நடுநிலை தன்மையை விளக்குது. However, it failed to explain the following. Thompson's model failed to explain how the positively charged sphere is shielded from the negatively charged electrons without getting neutralized. நேர்மின்னோட்டம் பெற்ற கோளம் எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரானை ஈர்த்து எப்படி நடுநிலையில் வச்சுருக்கு, தட் இஸ் நியூட்ரலைஸ்டாக வச்சுருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலை. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஒன்லி அபவுட் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஆஃப் நியூட்ரல் பார்ட்டிகிள் நியூட்ரான். இதில் புரோட்டான் எலக்ட்ரானை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் நியூட்ரலாக இருக்கக்கூடிய நியூட்ரானை பற்றி சொல்லலை. வேலன்சி, இணைதிறன். In order to understand valency of elements clearly, we need to learn a little about Rutherford atomic model. இணைதிறனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலை தெரிஞ்சுக்கிறது அவசியம். According to Rutherford, an atom consists of subatomic particles, namely proton, electron and neutrons. ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, அணுவோடது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆகிய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை இருக்குது. புரோட்டான்ஸ் அண்ட் neutrons are found at the center of an atom called nucleus. புரோட்டானும் நியூட்ரானும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வெளியில் சுற்றிட்டுருக்கு.
Electrons are revolving around the nucleus in a circular path called orbit or shells. எலக்ட்ரான்கள் உட்கருவ வட்ட பாதையில் சுற்றி வருது. அது என்ன சொல்கிறோம்? ஆர்பிட் அல்லது எலக்ட்ரான் கூடு அப்படி சொல்கிறோம். An atom has a number of orbits and each orbit has electrons. Electrons revolving the outermost orbit are called valence electron. எலக்ட்ரானோட வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய கடைசி எலக்ட்ரானை தான் என்ன சொல்கிறோம்? இணைதிறன் எலக்ட்ரான், that is valence electron அப்படின்னு சொல்கிறோம். The arrangement of electrons in the orbit is known as electronic configuration. எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஒருங்கமைப்பை தான் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Atoms of all the elements will tend to have a stable electronic configuration. That is why they will tend to have either 2 electrons or 8 electrons known as octet in their outermost orbit. outermost electronic configuration அதாவது எலக்ட்ரானோட வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான் அதர்வைஸ் 2 எலக்ட்ரான் அது மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்கும்? more stable. For example, helium has 2 electrons in the outermost orbit and so it is chemically inert. ஹீலியத்தோடைய எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அதனால் அது எதனோடையும் வேலை செய்யாது, கெமிக்கலி இனட்டாக இருக்கும். Similarly, neon is chemically inert because it has 8 electrons in the outermost orbit. நியானோட எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தா 8 எலக்ட்ரான். ஸோ இது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது எதனோடையும் வினைபுரியாது. ஸோ இட் இஸ் கெமிக்கலி inert. The valence electrons in an atom readily participate in a chemical reaction and so the chemical properties of an element are determined by these electrons in an atom readily participate in a chemical reaction. இணையும் திறனுடைய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது? கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடுது. And so the chemical properties of an element are determined by these electrons. அந்த எலிமெண்ட்டோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்களால் நிர்ணயிக்கப்படுது. When molecules are formed, atoms combine together in a fixed proportion because each atom has different combining capacity. வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு இணைத்திறனை பெற்றிருக்கிறதுனால அவை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குது. This combining capacity of an atom is called valency. இந்த இணையும் திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேலன்சி, இணைத்திறன் சொல்கிறோம். வேலன்சி is defined as the number of electrons lost, gained or shared by an electron in a chemical combination. So that is becomes chemically inert. பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட அல்லது பகிர்ந்து கொள்ளப்பட்ட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அந்த அணுவோடைய இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். Types of valency. As we saw earlier, an atom will either gain or lose electrons in order to attain the stable electronic configuration. அணுக்கள் நிலைத்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை பெறதுக்காக என்ன பண்ணுது? எலக்ட்ரானை இழக்குது அல்லது எலக்ட்ரானை ஏற்குது. In order to understand the valency in a better way, it can be explained in 2 ways depending on whether the atom gains or loses electrons. Atom of all metals will have 1 to 3 electrons in their outermost orbit. உலோக அணுக்கள் அவற்றுடைய எலக்ட்ரான் இணைதிறன் கூட்டில் 1லிருந்து 3 எலக்ட்ரானை வச்சுருக்கோம். By losing this electron, they will have stable electronic configuration. இந்த எலக்ட்ரானை இழந்து அது நிலைத்த தன்மையை பெறுது. So they lose them to the atoms in a chemical reaction and they become positively charged. எலக்ட்ரானை இழக்கிறதுனால அவை என்ன ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. Such atoms which donate electrons are said to have positive valency. எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதை என்ன சொல்கிறோம் நம்ம? பாசிட்டிவ் வேலன்சி. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் 2, 8 and 1. த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரானை இது என்ன பண்ணிடுது? கொடுத்துருது. ஒரு எலக்ட்ரானை it lose 1 electron. So it will becomes a positive. That will become cation.
So sodium has positive valency. All nonmetals will have 3 to 7 electrons in the outermost orbit of their atoms. அலோக அணுக்கள் அவற்றுடைய இணைதிறன் கூட்டில் 3லிருந்து 7 எலக்ட்ரான் வரைக்கும் அதில் இருக்கும். In order to attain stable electronic configuration, they need few electrons. அவைகள் நிலைத்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பெறுறதுக்காக அது என்ன பண்ணுது, அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. They accept these electrons from other atoms in a chemical reaction and become negatively charged. எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனா negatively charged. These atoms which accept electron are said to have negative valency. இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் வேலன்சி. குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், நெக்ஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான், லாஸ்ட் செல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இது அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா இட் வில் பிகம் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணோன்னே இட் வில் பிகம் Cl-. Thus chlorine has negative valency. குளோரினுக்கு நெகட்டிவ் வேலன்சி ஆகுது. எப்படின்னா ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுனால. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு அணுக்களை பொறுத்து இணைதிறனை கணக்கிடுதல். வேலன்சி ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் ஆல்சோ டிட்டர்மைன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் ஆட்டம்ஸ். பொதுவாக அணுக்களின் இணைதிறனானது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரினை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடும். Since hydrogen atom loses one electron in the outermost orbit, its valency is taken as 1 and it is selected as the standard. ஹைட்ரஜன் தன்னுடைய இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அதனுடைய வேலன்சி என்ன ஆகுது, 1ஆக இருக்குது. வேலன்சிஸ் ஆஃப் த அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய வேலன்சியை ஸ்டாண்டர்டாக வச்சு மற்ற எலிமெண்ட்டோடைய வேலன்சியை கால்குலேட் பண்ணுறாங்க. Thus valency of an element can also be defined as the number of hydrogen atoms which combine with one atom of it. அதாவது ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களோட எண்ணிக்கையே அத்தனிமத்தோடைய இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். In hydrogen chloride molecule, one hydrogen atom combined with one chlorine atom. ஒரு ஹைட்ரஜன் குளோரைடில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகுது. Thus the valency of chlorine is 1. வேலன்சி ஆஃப் குளோரின் என்னது, 1. ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஸோ 17 எலக்ட்ரான் இருக்குது. 2, 8, 7. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அது என்ன ஆகுது, +1ஆக மாறுது. குளோரின் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. இட் வில் பிகம்ஸ் -1. வாட்டருடைய ஃபார்முலா H2O. அதில் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுக்குது. Since some of the elements do not combine with hydrogen, the valency of the element is also defined in terms of other elements like chlorine or oxygen. சில எலிமெண்ட்டை ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகாமல் மற்ற எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகும். தட் இஸ் குளோரின், ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் கம்பைன் வித் குளோரின் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் குளோரைட், குளோரினோடைய வேலன்சி 1, வாட்டர், ஆக்சிஜனோட வேலன்சி 2, அமோனியா NH3, nitrogen valency 3, methane, carbon valency 4. Valency with respect to chlorine. Since valency of chlorine is 1, the number of chlorine atoms with which one atom of element can combine is called its valency. sodium chloride பார்க்கும் பொழுது ஒரு சோடியம் ஒரு குளோரினோட கம்பைனாக என்ன கிடைக்குது நமக்கு, சோடியம் குளோரைட். So the valency of sodium is 1. But magnesium chloride, the valency of magnesium is 2 because it combines with 2 chlorine. Magnesium 2 chlorine combine ஆகிறதுனால மெக்னீஷியத்தோட வேலன்சி 2. சோடியம் குளோரைடில் சோடியம் ஒரு குளோரினோட கம்பைன் ஆகிறதுனால சோடியத்தோட வேலன்சி 1. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன்.
ஆக்சிஜனை பொறுத்து இணைதிறன் கணக்கிடுதல். In another way, valency can be defined as double the number of oxygen atoms with which one atom of the element can combine because the valency of oxygen is 2. ஆக்சிஜனோட இணைதிறன் 2 அப்படின்றதுனால ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 2ஆல் பெருக்கினா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து என்னது, valency. For example, magnesium oxide, valency of magnesium is 2. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.